அனைவருக்கும் வணக்கம். கர்த்தரின் கிருபையால் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்கள் எல்லோருக்கும் அன்பும் சமாதானமும் உண்டாவதாக. இதோ இந்த நாளில் நான் உங்களிடம் வெளிப்படுத்துவது என்னவென்றால், மார்க் 12வது அதிகாரம் 28லேருந்து 34 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வேத பாரகர் மறைநூல் அறிஞர்னு சொல்லுவாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, கட்டளைகளே பிரதான கட்டளை, முதன்மையான கட்டளை எது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலே கேள், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவரை உன் முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் தொழுதுகொள். அதற்கு இணையான கட்டளை, உன் மீது நீ அன்பு செய்வது போல மற்றவரிடத்திலும் அன்பு செய். இதை தான் அவருக்கு இணையாக சொல்கிறாருங்க. அன்பு எல்லாத்திலையும் சிறந்ததுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வேதப்பாரகர் ஆமாம் போதகரே, நீ சொல்வது கரெக்டு தான், நீங்கள் சொல்வது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ஆண்டவரே கர்த்தர் என்ன சொல்கிறாரு, மறைநூல் வேதபாரகரே, நீர் பரலோக ராஜ்யத்தை விட்டு தூரமாக இல்லை, கிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கே அவர்கிட்ட சொல்கிறாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமாக இல்லை, கிட்டே இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது அந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கே அவர் அப்படி சொல்கிறாருன்னா, அப்போ நம்ம அந்த வார்த்தையின்படி நம்ம மற்றவங்கக்கிட்ட நம்ம அன்பு காட்டி அரவணைச்சி அவங்களுக்கு உதவி செய்கிறது மூலம் நம்ம பரலோக ராஜ்யத்தை அடைஞ்சிடலாம் இல்லைங்களா? இது ஏசப்பா கூட இன்னொரு இடத்துல யோவான் 13வது அதிகாரத்துலேருந்து 34-35 சொல்கிறாரு வசனத்தில். 13வது அதிகாரம் 34-35 வசனத்தை சொல்கிறாரு, இதோ நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை தரேன், நீங்கள் ஒருவரிடத்திலும் உங்களிடத்தில் அன்பாக இருப்பது போல மற்றவர்களிடத்தில் அன்பாக இருங்கள். நான் உங்களிடம் அன்பாக இருந்தது போல நீங்களும் மற்றவர்களிடத்தில் அன்பாக இருங்கள். நீங்கள் மற்றவரிடத்தில் அன்பாக இருப்பதைக் கண்டு அவர்கள் நீங்கள் என் சீடர்கள் என்று தெரிந்து கொள்வார்கள். பாருங்கள், நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம அன்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கிறிஸ்தவர்கள் என்றதை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இல்லை, நம்ம அன்பாக இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நானும் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லைங்க. அன்பு தான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துறது. அந்தியோக்கியா சபையில் கூட முதல் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படும் போது அவங்க எப்படின்னா அந்த மாதிரி வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி வாழ்ந்தபோது முதல்ல அங்கே தான் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதனால் நம்ம எல்லாம் தயவுசெய்து அன்பாக இருப்போம். நம்ம மேலே எவ்வளோ அன்பு செய்கிறோமோ அதே போல் மற்றவர்கள், இல்லாதவர்கள், இயலாதவர்கள், முடியாதவர்கள், பிறர், அந்நியர், இவங்ககிட்டலாம் முடிஞ்ச அளவுக்கு அன்பாக இருப்போம். அன்பாக இருப்பதனால் மட்டும்தான் நம்ம கிறிஸ்தவர்கள் என்று மற்றவர்கள் தெரிந்து கொள்வார்கள். நன்றி, வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் அன்பும் சமாதானமும் உண்டாவதாக.